ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிட்டர்னிங் வித் எபிலிட்டி நத்திங் அப்படின்ற மன்னோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடு யாருன்னா பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொண்ணு வந்து நம்ம லீயை பார்த்து இன்னிலேருந்து நீ நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா. என்ன மாதிரி சாதாரண பீப்புளுக்குள்ளே எப்படி ஃப்ரெண்டாகிங்க கேட்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நம்மள மாதிரி காமன் ஏஜில் இருக்கவங்களாம் எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. உடனே நம்ம மனசில் நினைக்கிறான், நமக்கு 27 வயசு ஆகுது, போய் 14 வயசு சின்ன பொண்ணு கூட ஃப்ரெண்டு வச்சுக்கிறோமே. சரி வாழி ட்ரைனிங் ஆரம்பிப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பர்பிள் டிங்க்லிங் ஃபோர்ஸ். பர்பிள் டிங்க்லிங் ஃபோர்ஸ்னால் இது வந்து ஒரு மெடிடேஷனல் டெக்னிக். இந்த மெடிடேஷன் டெக்னிக்கால் நம்மளோட இன்னரில் இருக்க எனர்ஜி ஃபுல்லாக பர்பிள் கலரில் மாறும். அதுதான் இதோட வேலை. உடனே நம்ம வந்து எனக்கு வந்து நீங்கள் மார்ஷியல் ஆர்ட் சொல்லி தரீங்களா, சூப்பர் சார் அப்படின்னு நானா. அதுக்கு அந்த பொண்ணு வந்து, சாருலாம் சொல்லக்கூடாது, நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஸோ கேஷுவலாக கூப்பிடு, எப்படி ஒரு ஃப்ரெண்டு பழகுவாங்களோ அந்த மாதிரி பழகு அப்படின்றா. அதுக்கு நம்ம சரி சரி அப்படின்றான். வழக்கம் போல் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ஹண்ட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி மாஸ்டர்லாம் 4-5 ஆட்டம் செத்து கிடக்குது. அதை பார்த்ததும் நமக்கு ஆப்போனண்ட் யாருன்னா இங்கே இருப்பாங்களா, பரவாயில்லையே, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்ஷியல் ஆர்ட் கற்றுட்டு வரோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் சொல்கிறத கேட்டு நம்ம பர்பிள் பவர் கற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் ஈஸியாக கற்றுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரான். பின்னாடி பார்த்தா ஒரு மான்ஸ்டர் வந்து நிற்குது அவங்ககிட்ட. அந்த மான்ஸ்டர் அவனோட பர்பிள் பவரை யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். நம்ம ஜோ பண்ணுறது எல்லாத்தையும் பின்னாடிருந்து ஒருத்தர் பார்த்துட்டே வர்றாரு. ஹாய், யார் நீ, இங்கே என்ன பண்ணுற? என் பேர் வந்து ஹோன்ஷிங், நான் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட்லேருந்து வரேன், நீ பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கான். உடனே நம்ம ஹோன்ஷிங் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவன் தான் இவன் வந்து காட்டுக்குள்ளே மான்ஸ்டரெல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல ஒருத்தராக நம்ம கை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அவங்களாம் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு வில்லேஜுக்கு மான்ஸ்டர்லாம் இருக்குதா, அங்கே வந்து அந்த மான்ஸ்டர்லாம் டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம், நீங்களாம் வரையான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட காட்டுக்கு போகிறான், அந்த வில்லேஜுக்கு. அவங்க அந்த ஃபாரஸ்ட் வேல பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்டில் மான்ஸ்டர்லாம் வருது. நம்ம வான்சிங்கும் சேர்ந்து நிறைய மான்ஸ்டரை காலி பண்ணிடுறாங்க. உடனே அந்த கேங்கில் இருந்த ஒருத்தன் வந்து அவனோட நைஃபை வச்சு அந்த அங்கே கேங்கில் இருந்த ஒரு பொண்ணு வந்து கொலை பண்ணிடுறான். உடனே நம்ம ஷாக்காக பார்க்க, பின்னாடி இந்த நம்ம ஊச்சாங்க வந்து நம்ம கொலை பண்ணுறதுக்கு வரான். ஏண்டா, நாங்கள் யார் என்னன்னு தெரியாமல் நாங்கள் கூட்டமே வந்துட்டல, இதுக்கப்புறம் உன்னை வச்சு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வான்சிங் வந்து நம்ம கொல்றதுக்கு வரான். அவனால் நம்ம வந்து அட்டாக் பண்ணவே முடியல. நம்ம வந்து அவன்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். விஜய்கிட்ட போய் ட்ரைனிங்க்கு போகிறான். அங்கே ரூமில் போயிட்டு பொத்துன்னு கட்டில் மேலே விழுந்து, என்னால் நீ ட்ரைனிங்லாம் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் விஜய்கிட்ட. உடனே நம்ம விஜய் வந்து அவன் பக்கத்தில் என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போ அவன் மேலே பிளட்டு ஸ்மெல் வருது, ஹியூமன் பிளட்டு. அதனால் அவங்க கேட்குறாங்க, என்னாச்சு என்ன பண்ணிட்டு வந்தேன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் அன் பண்ணுறதுக்கு போனேன், அங்கே ஒரு கேங் என்னை பார்த்து என்னை வந்து மான்ஸ்டரை ஃபைட் பண்ணுறதுக்காக கூட்டு போனாங்க, அவங்க என்னை கொல்ல பார்த்தாங்க, அதனால் நான் அவங்கள திரும்பி அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கான். உடனே விஜய் வந்து கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, இதான் நடந்ததா, வேறு எதனா என்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிட்ட. உடனே நம்ம பெட்டு மேலே வந்து எழுந்து உட்காந்து, எதை வச்சு நான் வந்து மறைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டு நான் விஜய்கிட்ட கேட்குறேன். விஜய் சொல்கிறாங்க, நான் ஆரம்ப காலத்தில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கும் போது என்னால் ஆப்போனண்ட்டை எதிர்த்து ஃபைட் பண்ணவே முடியாது, ஆனால் நீ வெறும் இப்போ பர்பிள் ட்விங்க்லிங் ஃபோர்ஸ் தான் கற்றுட்ருக்கேன், அதை வச்சு நீ ஒருத்தங்களை கில் பண்ணிட்டு வந்தியா, அதனால தான் டவுட் வந்து கேட்டேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம வந்து விஜய்கிட்ட சொல்கிறான், நான் பார்த்ததில்ல எனக்கு எவ்வளோ திறமைன்னு சொல்லிட்டு முதல் நாள் இவ்வளோ கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு நம்ம விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நீ ஒன்றும் பிடுங்கல, உனக்கு ஒரு டேலண்ட்டும் கிடையாது, நான் சொல்லி தரதில் 30 to 40% தான் நீ கற்றுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஈட்டி வந்து ட்ரைனிங் எடுத்து அதை வந்து பர்ஃபெக்டாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆகும், ஆனால் நீ ஆல்ரெடி கற்றுட்ருக்க, குட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் கேட்குறாங்க, நீ என்கிட்ட எதனா மறைக்கிற, என்ன சீக்ரெட் இருக்குன்னு. உடனே நம்ம வந்து சீக்ரெட்டா, இதுதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பா, நான் எதனா மறைப்பேனா, எதனா சீக்ரெட் என்கிட்ட எப்படி இப்படிலாம் நீ கேட்கலான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க, எல்லார்ட்டையும் ஒரு சீக்ரெட் இருக்கும்,
என்கிட்டயும் ஒரு சீக்ரெட் இருக்கு. நீ உன்னோட சீக்ரெட் என்னன்னு சொல்லு. நான் என் சீக்ரெட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம லீவ் வந்து அவங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்குறான். அவங்க வந்து என்ன ப்ராமிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே லீவ் வந்து, ஐயோ! இந்த சீக்ரெட்ட சொன்னதுக்கப்புறம் என்ன கொன்ற மாட்டீங்களே! நான் ஏன் என் ஃப்ரெண்ட கொல்ல போறேன்? நீ என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்றாங்க. நான் வந்து ஒரு பொண்ணு. ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பையன் தான் தேவ. ஒரு பையனால மட்டும் தான் கமாண்டரா டீம லீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பப்போ எங்க அப்பாவுக்காக நான் பையனா மாறலாம் ட்ரை பண்றேன். இதுதான் என் சீக்ரெட்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க வந்து லீ கிட்ட வந்து உன்னோட சீக்ரெட் என்னன்னு சொல்லுன்னு சொல்லி லீய கேட்குறாங்க. உடனே நம்ம லீ வந்து என் ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் என்ன கொல்ற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் திரும்பவும். அவங்களும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னை பார்க்க தான் 14 வயசு மாரி தெரியும். ஆனா எனக்கு 27 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் வந்து, அவ்வளோதானா இது ஒரு விஷயமா? கவலைப்படாத. நான் எப்பயுமே உன் ஃப்ரெண்டா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அவ்வளோதான் இந்த எபிசோட். உங்கள நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். ப்ரீவியஸ் எபிசோட் யாருனா பார்க்கணும்னா பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.